டே அஸ்வின், வெளியில போய் யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வாடா. டேய் மண்டவனா 1000 பேர் இருக்கதான்டா செய்வாவே. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வா. நமக்கு அவங்கள தெரியாது, ஆனா அவங்களுக்கு நம்மள தெரியுமே. நான் சொன்னதை மட்டும் செய்ய அஸ்வின். எங்க அப்பா அம்மா அண்ணன் அண்ணி யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வா. மத்தவங்கள பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இவங்க யாரும் இருக்கக்கூடாது. அப்பதான் நான் மண்டபத்தை விட்டு எஸ்கேப் ஆக முடியும். ஏய் நீ இப்படியே போனான்னு வெச்சுக்க, யாரா இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாவே. இப்படியே போக மாட்டேன்டா. ஒரு டவலை வச்சு முகத்தை மூடிட்டு தான் போவேன். நீ ஃபர்ஸ்ட் போய் யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வா. ஏய் சந்து, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த நேரத்துல தான் உனக்கு டவுட் வரணுமாடா? என்ன சொல்லு. இல்ல இந்த கல்யாணத்துல தான் பிரச்சனை வந்தா உங்க அம்மா சொத்தை எழுதி தர மாட்டேன்னு சொல்லிருக்காவல. நீ இப்படி கல்யாணத்தன்னைக்கு ஓடி போய்ட்டா உங்க அம்மா சொத்தை எல்லாத்தையும் உங்க அண்ணன் பேர்ல எழுதி வச்சுட்டா என்ன செய்வா? அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்கு அஸ்வின். என்னதுல? மண்டபத்துல இருந்து நானா போல என்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லுவோம். என்னல சொல்லியா? நீ என்ன போறா? எங்க அம்மா கிட்ட அப்படி போய் சொல்லுவோம்டா, அவங்க நம்பிடுவாங்க. காலையில நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன், அப்ப யாரோ வந்து கடத்திட்டாங்கன்னு சொல்லிடுவோம். எங்க அம்மா கண்டிப்பா நம்புவாங்க. அதுக்கப்புறம் சொத்தும் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா என் கைக்கு சொத்து வரும்டா. ஏலே என்னமே ஏதோ வீட்டை விட்டு துரத்திட்டு போறாவே பாத்துக்க. அதெல்லாம் துரத்த மாட்டாங்கடா. இந்த மண்டபத்தை விட்டு நான் வெளியே போயிட்டாலே போதும், நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துரும். சேர்ல வெயிட் பண்ணு, நான் போய் பாத்துட்டு வரேன். அஸ்வின், ஒழுங்கா போய் பாத்துட்டு வா. சேர்ல. நான் வெளியே வரும்போது யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் உன்னைய. சரில ஒழுங்கா பாத்துட்டு வரேன். இதே மாதிரி நிச்சயத்தன்னைக்கே ஓடி இருக்கணும். கண்டிப்பா இந்த கல்யாணமே நடந்திருக்காது, அப்படியே நிறுத்திருப்பாங்க. அப்போ மிஸ் பண்ணிட்டேன். பாட்டி நிறுத்திடுவாங்கன்னு நம்பிக்கையில நான் பாட்டுக்கே இருந்துட்டேன். ஆனா இந்த கல்யாணத்துல நான் யாரையுமே நம்புறதா இல்ல. இங்க இருந்து வெளியே போனா மட்டும்தான் இந்த கல்யாணம் நிக்கும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆமா, மண்டபத்துல இருந்து நேரா எங்க போறது? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போனாலும் மாட்டிப்போம். பேசாம பீச்சு பார்க்கு சினிமான்னு கொஞ்ச நேரம் சுத்திட்டு நைட்டு வந்தா போதும். அதுக்குள்ள இவளுக்கு யார் கூடயாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்க. ஏலே சந்திரு, என்ன அஸ்வின், பாத்துட்டியா? பாத்துட்டேல, இந்த சுத்து வட்டாரத்துல ஒரு ஈ காக்கா கூட இல்ல. நிஜமாவா? ஆமால, என்ன சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிக்கல. மண்டபமே இன்னும் காலியா தான் இருக்கு. நீ இப்ப கிளம்புனா வெச்சுக்கே பர்ஃபெக்ட்டா இருக்கும். டேய், நான் சொந்தக்காரங்களை கேட்கல. எங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் எங்க இருக்காங்க? ஏலே அவியெல்லாம் ஒரு ஒரு வேலையா பிஸியா இருக்காவல. யாரும் நீ கவனிக்க மாட்டாவே. நீ பாட்டுக்கு மூஞ்ச துணியை போத்திட்டு கிளம்பு. இங்க இருந்து மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அஸ்வின், யாராவது வந்தாங்கன்னா நான் குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு. சரில. முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரெடி ஆயிட்டு இருக்கேங்கிறதே சொல்லுடா. சரில, நான் பாத்துக்கிறேன். திடீர்னு தான் சந்திரபா காணோம்னு நீ சொல்லணும். அதுவும் முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா, அப்பதான் நீ சொல்லணும்டா. அப்பதான் இந்த கல்யாணம் நிக்கும். இல்லனா முகூர்த்த டைம்குள்ள நீ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏய் நீ முகமூடியோடயே சுத்து. அப்பதான் உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாவே. சரி அஸ்வின். ஆமா, இங்க இருந்து எங்க போற? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏலே? ஒருவேளை எங்க அம்மாவோ எங்க அண்ணனோ பிடிச்சி உன்னை அடிச்சிட்டாங்கன்னா நீ உண்மையை சொல்லிருவல. அட பாவி, அப்ப அடி விழுமா? மேபி சான்ஸ் இருக்கு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. ஏலே, நானும் உன் கூடயே வரேன், வா போ. இங்க பாரு அஸ்வின், நீ இங்கதான் இருக்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நிக்கும். உன்னால முடிஞ்சா மூக்காய்க்கு இந்த இடத்துல கல்யாணம் நடக்கணும், அதான் நல்லதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லு. அப்பதான் உங்க அப்பா அம்மா வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைப்பாங்க. திடீர்னு மாப்பிளைக்கு எங்க போவாவே? அதெல்லாம் மண்டபத்துல பசங்க இருப்பாங்கடா. அவங்க நிலைமைய பார்த்துட்டு தாலி கட்ட வருவாங்க. நான் கிளம்புறேன்டா, பாய். பை பை. ஏலே சந்திரு, நான் மாட்டிக்கிட்டே, நீ காப்பாத்த வந்துருவல்ல? நீ ஏன்டா மாட்ட போற? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நான் போயிட்டு வரேனே. சரில. சந்துரு, அப்பா, என்னப்பா இன்னும் ரெடி ஆகலையா? உங்க அம்மா அங்க சத்தம் போட்டுட்டு இருக்கா. ரெடி ஆயிட்டு இருப்பான்னு நினைச்சு வந்து பார்க்க வந்தேன். அம்மா குளிச்சியே இல்லையா? இல்லப்பா, என்னமாதான். என்னப்பா இதெல்லாம்? குளிச்சு கிளம்பாண்டாமா? டைம் என்ன ஆகுது பாரு. சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாவ. நேரம் மாப்பிள்ளைய பார்க்க போறேன். நீங்க வந்தா என்ன நடக்க சொல்லு. நீ என்ன ரெடியே ஆகல. நாங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீ ரெடி ஆகணும் சந்துரு. போய் ரெடி ஆகு. பா, அது வந்து என்னப்பா, வாக்கிங் போயிட்டு வந்து ரெடி ஆகலான்னு பாக்குறேன். வாக்கிங்கா? இங்க பாரு சந்துரு, மண்டபத்தை விட்டு நீ வெளியவே போக கூடாது. நீ தான் கல்யாணம் மாப்பிள்ள. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ வெளியே போகணும். புரியுதா? இப்பெல்லாம் வாக்கிங்லாம் போக வேண்டாம். ஒரு நாள் வாக்கிங் போலன்னா ஒன்னும் ஆகாது. போப்பா, போய் குளிச்சுட்டு கிளம்பு. அஸ்வின், நீ என்ன ரெடி ஆகும்ல நிக்கிறிய? என்ன நீ போய் என் ரூம்ல ரெடி ஆகு. இல்ல அங்கிள், வேண்டாம் அங்கிள். ஏன்பா இப்படியேவா வந்து நிக்க போறா? இல்ல அங்கிள், கல்யாண மாப்பிள்ளை ரெடியான உடனே நான் ரெடி ஆயிடுறேன். சரிப்பா. சந்துரு, என்ன யோசிச்சுட்டே இருக்கா? குளிக்க போ ஃபர்ஸ்ட். பட்டு வேட்டி சட்டை எடுத்து போடு. சரிப்பா. அதுக்கு என்ன ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா? முகூர்த்தத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ரெடி ஆயிருவேன். நான் சொல்றத நீ கேளுப்பா. முதல்ல போய் குளிச்சுட்டு வா. பட்டு வேட்டி சட்டையை போட்டு ரெடி ஆகு. பா, இப்பவே ரெடியானா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும்ல. ஏன் கசகசன்னு இருக்க போது? ஏசி தான் ஓடுதுல.
ஹை கூலிங் வச்சுக்கப்பா. ம் சரிப்பா. போ சந்திரு, ரெடியாவு, பாத்ரூம்க்கு போ. ஆ போறேன். அஸ்வின் குளிச்சுட்டு வரேன்டா. சரில. டேய் அஸ்வின், யாருமே இல்லைன்னு எங்க அப்பா வந்து நிக்கிறாரு. ஏல, நான் பார்க்கும்போது யாருமே இல்லல. உங்க அப்பா எந்த சந்துல இருந்து வந்தாவனே தெரியல. போல போய் குளிச்சிட்டு வா. இல்லனா உங்க அப்பாவே உன்னைய குளிப்பாட்டி விட்டுருவா போல. போல. போய் தொலைக்கிறேன். இங்க பார்ப்பா அஸ்வின், அவன் குளிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகும். நீ வேணா என் ரூம்ல போய் ரெடி ஆயிட்டு வா. இல்ல அங்கிள், நான் இங்கே ரெடி ஆயிடுறேன். ம் சரிப்பா. நீங்க போங்க அங்கிள், நான் அவனை பாத்துக்கிறேனே. இல்லப்பா, எனக்கு இப்ப அங்க எந்த வேலையும் இல்ல. சரோஜா தான் சொல்லி விட்டா மகன் ரெடி ஆயிட்டானான்னு போய் பாருங்கன்னு. அதான் பாக்குறதுக்காக வந்தேன். அவன் ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் போறேன். இல்ல அங்கிள், எல்லாரும் உங்களை தான் தேடுவாங்க. நீங்க போங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். இருக்கட்டும்ப்பா, சந்துரு ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் போறேன். சரிங்க அங்கிள். அந்தூர் ஒரு பிளான் போட்டா உங்க அப்பா வேற ஒரு பிளான்ல போடியாரு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? தங்கச்சி மாமா ஏக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் இவ்வளவு சீக்கிரமா வந்தேன். என்னமா விஷயம்? என் மாமா சிலுப்பா நேத்து தாக்கா சொன்னா, உங்க பேத்தி சேனி பிள்ளைய இந்த ராசாத்தி ஒழுங்கா பாத்துக்கிற மாட்டேங்கல, கொடுமைப்படுத்தியான்னு சொல்லியா? என்னமா சொல்லியா? ஆமாக்கா, கல்யாணம் முடிஞ்சு போன அன்னைக்கே
சந்துரு சூப்பரா இருக்க, இப்பதான் மாப்பிள்ள மாதிரி இருக்க. இதுக்குதான் ரெடியாவும் சொல்லிட்டு இருந்தேன். பாத்தியா முகத்துல மாப்பிள்ள கலை வந்துருச்சு. ஆ ஆமாப்பா. அஸ்வின் சந்துரு எப்படி இருக்கான்? சூப்பர் அங்கிள், வேற லெவல் வேற லெவல். சந்துரு அப்பா ரூம்ல இருந்து பர்ஃப்யூம் எடுத்துட்டு வரட்டுமா? சூப்பரா இருக்கும். இல்லப்பா என்கிட்டயே இருக்கு. ஃபேஸுக்கு போடுறதுக்கு ஏதாவது க்ரீம் வேணுமா? இல்லப்பா என்கிட்டயே இருக்கு, எதுவும் வேண்டாம். சன்ஸ்கிரீம் வேணுமா? வேண்டாம்ப்பா இருக்கு. சரிப்பா எல்லாத்தையும் போட்டு ரெடியாவு. கழுத்துல செயின், கையில பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாத்தையும் எடுத்து போடு. அப்பதான் மாப்பிள்ள லுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஆ போடுறேன்ப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா, தாலி கட்டும் போது கை நடுங்கி தாலியை கீழே விட்டுறாத. கேர்ஃபுல்லா கட்டணும் சரியா? ஆ சரிப்பா. அங்கிள் அவன் கட்டலன்னு கவலைப்படாதீங்க, நான் கட்டிடுறேன். ஏலா அஸ்வின், அவனுக்கு தான் கல்யாணம், உனக்கு இல்ல. நீ எல்லாம் கட்டக்கூடாது, அந்த பக்கமே போக கூடாது சொல்லிட்டேன். ஓகே அங்கிள். சந்துரு நீ தான் ஒழுங்கா தாலி கட்டணும் சரியா? ஆ சரிப்பா. உட்காரு சந்துரு. இருக்கட்டும்ப்பா. உட்கார்ந்தா ஒன்னும் ஆகாது, வேஷ்டி அழுக்காலாம் ஆகாது. பெட்ல உட்காரு. அப்புறம் கீழே உட்கார முடியலான்னு உட்கார்ந்து பாரு. கீழே சரியா கம்ஃபர்டபுளா உட்கார முடியலன்னா வேட்டியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டு. சரிப்பா நான் பாத்துக்கிறேன். அப்புறம் வெள்ளை சட்டைக்கு மேல மாலை போடுவாவே. ஆ தெரியும்பா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் மாலையை கழட்டக்கூடாது. அதுவும் தெரியும்பா. தாலியே 3 முடிச்சு போடணும். தெரியும்பா, கேள்விப்பட்டிருக்கேன். அங்கிள் சின்ன குழந்தை கூட தெரியும் அங்கிள். இவ இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லணுமா? 3 முடிச்சு பதிலா 30 முடிச்சு கூட போட்டுருவான். இங்க பாருப்பா, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்கேன், 3 முடிச்சு தான் போடணும். சரிங்க அங்கிள். இன்னும் நீ சின்ன பிள்ளையா பார்த்த மாதிரியே ஞாபகமா இருக்கு. அதுக்குள்ள உனக்கு கல்யாணமே நடக்க போகுது சந்துரு. இதை நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. சரிப்பா நான் ரெடி ஆயிட்டேன், நீங்க என்ன ரெடி ஆகல? நீங்க போய் ரெடி ஆகுங்க. என்னமோ தெரியல சந்துரு, இங்க இருந்து போறதுக்கே எனக்கு மனசு இல்ல. பேசாம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கேயே வச்சு ரெடி ஆயிட்டுமா? இல்லப்பா வேண்டாம். ஏன்பா? அது வந்துப்பா, அஸ்வின் இருக்கான்ல, அவனும் ரெடி ஆகணும். நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அவன் ரெடி ஆகுறதுக்கு டைம் ஆயிரும். அதனால நீங்க போய் உங்க ரூம்ல குளிங்க. அஸ்வின் இங்க ரெடி ஆகட்டும். சரிப்பா, அதுவும் கரெக்டு தான். நான் என் ரூமுக்கு போறேன். குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு உடனே இங்க தான் வருவேன் சரியா? ஆ சரிப்பா. அஸ்வின் சீக்கிரம் போய் ரெடி ஆகு. ஓகே அங்கிள். ஏன்னா மாப்பிள்ளை என்ன கேட்டாலும் நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். அவன் ரூமை விட்டு இப்போதைக்கு வெளியே வரக்கூடாது. ஐயர் கூப்பிடும் போது தான் வரணும் சரியா? ஓகே அங்கிள். தண்ணி ஜூஸ் எது கேட்டாலும் நீ தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். கொஞ்சம் கவனமா பாத்துக்க. ஓகே அங்கிள், நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நீயும் போப்பா. ஓகே அங்கிள். அப்பாடா நல்ல வேளை அப்பா போயிட்டாரு. நான் கூட எங்க ஃபுல்லா இங்கேயே இருந்துருவாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அஸ்வின் என்னத்தடா பார்த்தேன், எங்க அப்பா உடனே உள்ள வந்துட்டாங்க. உங்க அம்மா சொல்லி விட்டுருக்காங்க பாத்துட்டு வர சொல்லி. அதனால உங்க அப்பா வந்து இவ்வளவு நேரம் இருந்துட்டு போறாங்க. ஐ திங்க் உங்க அம்மாக்கு அப்பாக்கு ஏதோ சண்டைக்கு வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு சந்தேகமும் வரல. நார்மலா தான் வந்து பேசிட்டு போறாங்க எங்க அப்பா. ஓ ஐ சி. இப்பயாவது வெளியே போய் யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வாடா. நீயே போய் பார்க்கலாம்ல? எப்படி இப்படியே வா. ஆமாடா, வேற என்ன செய்ய? அப்படியே போ. கேட்டவனா வாக்கிங் வந்தேன்னு சொல்லு. அது சரி வராது அஸ்வின், நீ போய் பார்த்துட்டு வா. யாரும் இல்லைன்னா தான் என்னால வெளியே போக முடியும். யாராவது பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் ரூம்குள்ள வர மாதிரி ஆயிரும். போடா. சேர்ல போயிட்டு வரேன். இங்க பாரு, ஒழுங்கா கவனமா பார்த்துட்டு வா சொல்லிட்டேன். ஓயாம சொல்லிட்டு இருக்க முடியாது. பர்ஃபெக்ட்டா பார்த்துட்டு வரல. 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. ரெடி ஆகாம அப்படியே போயிடலான்னு நினைச்சேன். அப்பாவால இப்ப ரெடி ஆக வேண்டியதாகி போச்சு. எனக்கும் அந்த மூக்காய்க்கும் மேரேஜ்ன்னு நினைச்சாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்பா வர ரெடி ஆயிட்டு உடனே இங்கதான் வரேன்னு சொன்னாங்க. இவங்களுக்குலாம் கீழே எந்த வேலையும் இல்லையா? எதுக்குதான் இப்படி பண்றாங்களோ? இங்க வந்தாங்கன்னா நான் ரூம்ல இல்லைங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்களே. எது எப்படியோ நான் வெளியே போயிட்டாலே எனக்கு போதும். எப்படியோ அப்பா ரெடி ஆயிட்டு வர்றதுக்கு 1 ஹவராவது ஆகும். அதுக்குள்ள நான் மண்டபத்தை விட்டு எஸ்கேப் ஆயிருவேன். ஒரு ஈ காக்கா கூட இல்ல. இப்போ நீ போனா எஸ்கேப் ஆயிரலாம். சரி அஸ்வின், ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன்டா. இதுக்கு மேல நீ மேனேஜ் பண்ணிக்கோ. சேர்ல போயிட்டு வா. பை. பாய்டா.